வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை 18/6/2024 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் சவுந்தர் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்பாக நம்ம நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு டவுட் கேட்டார். என்ன டவுட் அப்படின்னா, சார், தந்தை தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் முதல்ல ஒரு உயில் எழுதி வச்சிட்டாரு. அதன் பிறகு அந்த உயிலை ரத்தே பண்ணலை. ஆனால் ஒரு மகனுக்கு முழு சொத்தையும் செட்டில்மெண்ட் எழுதி வச்சிட்டாரு. இப்போ உயில் செல்லுமா செட்டில்மெண்ட்டு செல்லுமா அப்படின்னு சந்தேகத்தை கேட்டார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்புலையும் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உயில் இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் வருது. அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுது. அதே போல் செட்டில்மெண்ட்டு, கிஃப்ட் டீடு எல்லாமே எதில் வருதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருது. அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. உயிலாக இருந்தாலும் சரி, செட்டில்மெண்ட்டு அல்லது கிஃப்ட் டீடாக இருந்தாலும் சரி, இந்திய சாட்சிய சட்டத்தில் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை பின்பற்றி அதை நிரூபிக்கணும். உயிரை எதிர்த்தரப்பினர் ஒப்புக்கொண்டாலும் கூட கட்டாயமாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேண்டியதில்லை அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது. அதே போல் கிஃப்டீடையும் கட்டாயமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். சில சூழ்நிலைகளில் அப்படி நிரூபிப்பதிலிருந்து விலக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த முன் தீர்ப்புகள் எல்லாமே அந்த வழக்கினுடைய தன்மை, சூழ்நிலையை பொறுத்து வெவ்வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கில் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கிலையும் ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, ஒரு வில் இருக்குது. சொத்துரிமையாளர் ஒரு வில் எழுதுகிறாரு, ஒரு செட்டில்மெண்ட்டும் எழுதுகிறாரு. வில்லு செல்லுமா செட்டில்மெண்ட்டு செல்லுமா, கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதிகள் 5 பேர் இருக்கிறாங்க. வெங்கடேசன், மாதவன், கோவிந்தராஜன், ருக்மணி, ஜானகி என்ற சரோஜா. பிரதிவாதிகள் 7 பேர் இருக்கிறாங்க. நரசிம்மப்பட்டர், ரங்கசாமி, முரளிதரன், வைதேகி, ஜானகி, விஜயா, கமலா. இப்போ அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க. அந்த வழக்கு விவரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சொத்துகள் லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அவர் 20/5/1936 அவருடைய மகளான சேசம்மாளுக்கு வாழ்நாள் உரிமையை அளித்து, அந்த சேசம்மாளின் ஆயுளுக்கு பின்னர் அவரது பேர குழந்தைகளான சீனிவாசப்பட்டர் மற்றும் ஜெயலட்சுமி என்ற பிச்சம்மாள் ஆகியோர் சர்வ சுதந்திரமாக அடைந்து கொள்ளும் வகையில் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சார். அதன் பிறகு சேசம்மாளும் அந்த சீனிவாசப்பட்டரும் செட்டில்மெண்ட் அடிப்படையில் கிடைச்ச சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் ஜெயலட்சுமி என்ற பிச்சம்மாளின் வாரிசுகள், இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் சீனிவாசப்பட்டரின் வாரிசுகள். செட்டில்மெண்ட் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு பாதி பங்கு இருக்குது. நாங்கள் பிரித்து கேட்டோம், ஆனால் அந்த பிரதிவாதிகள் தரமாட்டுக்காங்க. அதனால் இந்த வழக்கு சொத்தில் கண்ட எங்களுக்குரிய பாதி பாகத்தை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை போடுறாங்க. அப்போ அந்த வாதிகளும் பிரதிவாதிகளும் யார்? சீனிவாசப்பட்டருடைய பிள்ளைகள் தான் பிரதிவாதிகள், ஜெயலட்சுமியோட பிள்ளைகள் தான் வாதிகள். சீனிவாசப்பட்டரும் ஜெயலட்சுமியும் சகோதரனும் சகோதரியும். அப்போ இவங்கெல்லாம் நெருங்கிய உறவினர்கள் தான். இந்த வழக்கிற்கு 1வது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இந்த வழக்கில் அவர் தான் மெயினாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாதியின் வழக்கு உண்மை இல்லை, வாதிகள் சொல்லியிருக்கிற செட்டில்மெண்ட்டு உண்மையானதில்லை, வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடையாது, வாதி சொல்லுகிற லட்சுமி அம்மாள் ஏற்கனவே 17/6/1935 வழக்கு சொத்து முழுவதையும் சீனிவாசப்பட்டருக்கு உயில் மூலமாக கொடுத்து விட்டார். லட்சுமி அம்மாள் எழுதி வச்சிருக்கிற உயில் தான் உண்மையானது. லட்சுமி அம்மாள் இந்த வாதிகளுக்கு எழுதி வைத்ததாக கூறப்படும் செட்டில்மெண்ட் பொய்யானது. அது உண்மையான டாக்குமெண்ட்டு கிடையாது. அதனால் அந்த வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. அதனால் வாதியினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு.
இந்த வழக்கில் நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதிகள் தரப்பில் 4 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 11 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது. பிரதிவாதிகள் தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 21 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. கோர்ட்டு டாக்குமெண்ட்டாக 3 டாக்குமெண்ட் குறியீடு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை சார்பதிவாளத்தில் வர வச்சு அவர் மூலமாக மார்க் பண்ணுறாங்க. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா, லட்சுமி அம்மாள் வாதிகளினுடைய தாயாருக்கு எழுதி வச்ச செட்டில்மெண்ட் ஆவணமே உண்மையானது. பிரதிவாதிகளின் தந்தைக்கு எழுதி வச்ச உயில் உண்மையானது இல்லை. அதனால் வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் பாதி பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. அதனை ஏற்று 1வது பிரதிவாதி ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனை ஏற்று 1வது பிரதிவாதியான நரசிம்ம பட்டார் உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறார். இந்த 2வது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த 1வது பிரதிவாதி நரசிம்ம பட்டார் தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் வாதிகள் வழக்கு சொத்தில் பாதி பங்கை கேட்டு வழக்க போட்டுறாங்க. ஆனால் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சான்றொப்பமிட்ட சாட்சிகள் எவரையும் வாதிகள் தரப்பில் விசாரிக்கலை. ஆனால் அப்படி விசாரிக்காத நிலையில் கீழமை நீதிமன்றங்கள் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு வாதிகளுக்கு பாதி பங்கு உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு முதல் வாதத்தை வைக்கிறார். 2வதாக என்ன வாதத்தை வைக்கிறார்னா, செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலையும் இந்த வாதிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை. அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தினுடைய சர்டிஃபிகேட் காப்பியை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழமை நீதிமன்றம் செட்டில்மெண்ட் ஆவணம் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணம் அப்படிங்கிற அனுமானத்தை இந்த வாதிகளுக்கு சாதகமாக அனுமானித்து அதன் அடிப்படையில் செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருந்தது தப்பு. சான்றிட்ட நகல்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணம் அப்படிங்கிற அந்த அனுமானம் பொருந்தாது. அசல் ஆவணங்களுக்கு தான் பொருந்தும். அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 90 கீழே அனுமானத்தை வாதிகளுக்கு சாதகமாக கொடுத்து தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி வாதாடுறார். அடுத்ததாக 3வதாக என்ன வாதத்தை வைக்கிறார்னா, பிரதிவாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சிருக்கிற உயிரில் இந்த வாதிகள் கடுமையாக ஆட்சேபிக்கலை. அதாவது பெரிய அளவில் அதை அவங்க எதிர்க்கலை. ஆனாலும் கூட இதை கவனத்தில் கொள்ளாமல் கீழமை நீதிமன்றங்கள் வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த வழக்கானது பகுதி பாக பிரிவினை தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. உத்தமச்சேரியில் உள்ள சொத்துக்களை லட்சுமி அம்மாளின் கணவரான நரசிம்ம பட்டர் சேஷம்மாளுக்கு ஆயுள்நாள் உரிமை வழங்கி பிறகு அவரது பேர பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் சொல்லி ஒதுக்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த சொத்துக்களை இந்த வழக்கில் சேர்க்கலை. கீழமை நீதிமன்றங்கள் எங்கள் உயிரை நிராகரித்தா ஆட்டோமேட்டிக்காகவே உத்தமச்சேரியில் உள்ள அந்த சொத்தில் எங்களுக்கு பாதி பங்கு கிடைக்கும். அதனால் அந்த வழக்கானது பகுதி பாக பிரிவினைங்கிற தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அடுத்ததாக பிரதிவாதிகள் தரப்புள்ள 2வது டாக்குமெண்ட்டாக சேஷம்மாள் எழுதி வச்ச 1969 தேதியிட்ட உயிலை போடுறாங்க. அந்த உயில் நிராகரிக்கப்பட்டால் எங்களுக்கு ஏற்கனவே ஷேர் வந்துடும் இல்லையா? ஆனால் இது எதையுமே கீழமை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளாமல் வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு. அதனால் கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை செட்டசைட் பண்ணி நீங்கள் இந்த செகண்ட் அப்பீலை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இந்த இடத்துல உயர்நீதிமன்றம் 2 இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்த பிரதிவாதிகள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் கீழமை நீதிமன்றம் செட்டில்மெண்ட் ஆவணம் சட்டப்படி வாதிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூறியிருப்பது சரியா? இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 69 படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்த வாதிகள் நிரூபிக்காத போது கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரியா அப்படிங்கிறத இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. 2வது இஷ்யூஸாக என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சான்றொப்பமிட்ட சாட்சிகளும் எழுத்தரும் இறந்துவிட்ட நிலையிலும் பிரதிவாதிகள் அந்த செட்டில்மெண்ட்டை கடுமையாக எதிர்த்துள்ள போதிலும் அந்த சான்றொப்பமிட்ட சாட்சிகளின் கையொப்பத்தை நிரூபிப்பதற்காக அந்த வாதிகள் வேறு சாட்சிகளை எதையுமே விசாரிக்காத நிலையில்
கீழமை நீதிமன்றங்கள் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது சரியா அப்படின்னு சொல்லி 2 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கில் வாதிகளுக்கு ஆதரவாக செட்டில்மெண்ட் டீடு இருக்குது, பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக உயில் இருக்குது. இப்போ லட்சுமி அம்மாள் எழுதி வைத்த செட்டில்மெண்ட் செல்லுமா அல்லது லட்சுமி அம்மாள் எழுதி வைத்த உயில் செல்லுமா? இப்போ முதல்ல எந்த டாக்குமெண்ட்டை எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த பிரதிவாதிகளின் தகப்பனாருக்கு எழுதி வச்ச உயில் தான் ஃபஸ்ட்டு லட்சுமி அம்மாள் எழுதுகிறாங்க. அதனுடைய டேட் வந்து 17/6/1935. அதற்கு அடுத்ததாகத்தான் செட்டில்மெண்ட் எழுதுகிறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டுடைய தேதி என்ன, 20/5/1936. அதாவது உயில் எழுதி வச்ச அடுத்த ஒரு வருஷத்தில் செட்டில்மெண்ட் எழுதி வச்சுறாங்க. ஒரு உயிலானது எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, அந்த உயிலை எழுதி வைத்தவர் இறந்த பிறகு தான் அந்த உயில் வந்து ஊர்ஜிதத்துக்கு வருது. அப்போது உயிலை எழுதி வைத்த நபர் உயிரோடு இருக்கும் வரை அது வெறும் பேப்பர் தான். அதில் போட்டிருப்பார், இந்த உயிலை மாற்றவோ ரத்து செய்யவோ எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த உயில் என் காலத்திற்கு பிறகே ஊர்ஜிதத்திற்கு வர வேண்டியது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ கேள்வி, உயிலை எழுதியாச்சு, அதை பதிவு பண்ணியாச்சு, இதை ரத்து பண்ணிட்டு தான் அந்த உயிலின் எழுதி வைத்தவர் வேறொரு டாக்குமெண்ட் எழுத முடியுமான்னா தேவையில்லை. ஏன்னா அந்த உயிலுங்கிறது அவர் இறக்கும் வரை வெறும் பேப்பர் தான். அவர் இறந்த பிறகு தான் அந்த உயிலே நடைமுறைக்கு வரும். அப்போது சொத்தின் உரிமையாளர் ஒரு உயிலை எழுதி வைத்திருந்தாலும் கூட வேறு ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, அந்த டாக்குமெண்ட் செல்லும். ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, உயிலாக இருந்தாலும் சரி செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கட்டாயமாக நீதிமன்றத்தில் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இப்போ இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதிகள் 20/5/1936 தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் வழக்கு சொத்தில் பாதி பங்கை கேட்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சாட்சிகள் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த செட்டில்மெண்ட் வந்து 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமையான ஆவணம். அதனால் கீழமை நீதிமன்றம் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணத்தை உண்மையான ஆவணமாக அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு கருதி இந்த செட்டில்மெண்ட் வந்து 1936 எழுதப்பட்டிருப்பதனால அதை பழைய ஆவணம் அப்படிங்கிற பிரசம்சனை இந்த வாதிகளுக்கு சாதகமாக அனுமானித்து வாதிகளுக்கு பாதி பங்கு உண்டு அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலை இந்த வாதிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தினுடைய சர்டிஃபிகேட் காப்பியை மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 30 படி பழைய ஆவணங்களுக்கான அனுமானம் வந்து அசல் ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சால் மட்டுமே தான் பொருந்துமே தவிர சர்டிஃபிகேட் காப்பிக்கு பொருந்தாது. இந்த வாதிகள் செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை, சர்டிஃபிகேட் காப்பியை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணம் உண்மையான ஆவணம் அப்படிங்கிற அனுமானம் வந்து சான்றிட்ட நகல்களுக்கு பொருந்தாது, அசல் டாக்குமெண்ட்டுக்கு தான் பொருந்தும். ஆனால் இதை வந்து கீழமை நீதிமன்றங்கள் சரியாக கன்சிடர் பண்ணலை. அதே நேரத்தில் அந்த வாதிகள் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சான்றப்பமிட்ட சாட்சிகளின் கையொப்பத்தை நிரூபிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. செட்டில்மெண்ட் ஆவணத்தில் சான்றப்பமிட்ட சாட்சியும் இறந்து போயிட்டார், அதை எழுதியவரும் இறந்து போயிட்டார். அப்படியான அந்த வாதிகள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் சான்றப்பமிட்ட சாட்சிகளின் கையெழுத்தை நிரூபிப்பதற்காக சாட்சிகள் யாரையாவது விசாரிச்சிருக்க வேண்டும். அப்படி யாரையுமே நிரூபிக்கலை. அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 69 கண்ட விதிமுறைகளை பின்பற்றி இந்த வாதிகள் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்கலை. ஆனால் இதை சரியாக பரிசீலிக்காமல் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தப்பு. அதனால் வாதிகள் வந்து செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்கலை. அதனால் செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் அந்த வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக உயிலுக்கு வர்றாங்க. பிரதிவாதிகள் உயிலின் அடிப்படையில் சொத்துரிமை கோர்றாங்க. அப்போ அந்த ஒரு உயிலானது எதிர்த்தரப்பினர் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அந்த உயில் உண்மையான உயில் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்போது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 கண்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி அந்த உயிலில் சான்றப்பம் பெற்றிருக்க சாட்சிகளை நீதிமன்றத்தில் அழைத்து வந்து அந்த உயில் எழுதப்பட்டது, அந்த உயிலை எழுதியவர் கையெழுத்து போடப்பட்டது குறித்து நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கணும். இங்கே பிரதிவாதிகள் அதை நிரூபிக்கலை. அதே நேரத்தில்
சான்றப்பமிட்ட சாட்சிகள் இறந்து போயிருந்தாலும் கூட இதே மாதிரி அவங்க கையெழுத்தையும் நிரூபிப்பதற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதனால் பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற உயிலும் செல்லாது, வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற செட்டில்மெண்ட்டும் செல்லாது, இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற உயிலும் செல்லாது அப்படின்னு 2 ஆவணத்தையும் செல்லாது அப்படின்னு கோர்ட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக அந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு முக்கியமான வாதத்தை வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க? பகுதி பாக பிரிவினை தோஷத்தால் இந்த வழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உத்தமச்சேரியில் உள்ள சொத்துக்களை இந்த லட்சுமி அம்மாளின் கணவர் சேஷம்மாளுக்கு வாழ்நாள் உரிமை அளித்து அதுக்கு பிறகு இந்த ஜெயலட்சுமிக்கு போயணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த சொத்துக்களை அந்த வழக்கில் சேர்க்கலை. எங்கள் உயிர் செல்லாதனா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு உண்டுல அப்படிங்கிற வாதத்தை ஹைகோர்ட் நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா, நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் இப்படி பகுதிப்பாகு பிரிவினால் இந்த வழக்கு பாதிக்கப்பட்டுங்கிற வாதத்தை வைக்கவே இல்லை. அப்படி நீங்கள் கீழமை நீதிமன்றங்களில் பகுதிப்பாகு பிரிவினை குறித்து எந்த வாதமும் வைக்காத நிலையில் ஹைகோர்ட்டில் நீங்கள் அந்த வாதத்தை வைக்க முடியாது. தேவைன்னா நீங்கள் தனி நடவடிக்கை போட்டு அதை பிரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்காங்கன்னு சொல்லி அதை நிரூபிச்சிடுறாங்க. நிரூபித்து இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற 2வது மேல்முறையீடை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செட்டில்மெண்ட்டும் செல்லாது, உயிலும் செல்லாதுன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. இப்போ அந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? ஒரு சொத்து குறித்து அந்த சொத்தின் உரிமையாளர் ஒரு உயிலும் எழுதி வைக்கிறார், ஒரு செட்டில்மெண்ட்டும் எழுதி வைக்கிறார் வச்சுக்கிடுவோம். இப்போ எப்படி நிரூபிக்கணும்? செட்டில்மெண்ட்டின் பயனாளி செட்டில்மெண்ட்டை நிரூபிக்கணும். எப்போ நிரூபிக்கணும்னா, அதை கடுமையாக எதிர்த்தரப்பு ஆட்சேபிக்கும் பொழுது சாட்சிகளை வச்சு நிரூபிக்கணும். சாட்சிகள் இறந்து விட்டால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 69 கண்டபடி அந்த சாட்சிகளின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை நீதிமன்றத்துக்கு வர வச்சு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் செக்ஷன் 71 கீழே சூழ்நிலைக்கு ஏற்ப இதர சாட்சியங்கள் ஏதாவது நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்த முடிஞ்சால் அதை வச்சு செட்டில்மெண்ட்டை நிரூபிக்கணும். இதே விதிமுறை தான் உயிலுக்கும் பொருந்தும். ஆனால் உயிலில் ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷன் என்ன? எதிர்த்தரப்பு உயிலை ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி, கட்டாயமாக உயிலை நிரூபித்து ஆக வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. செட்டில்மெண்ட்டோ கிஃப்டீடோ நீதிமன்றத்தில் நம்ம சாட்சி வச்சு நிரூபிக்கணுமா வேண்டாமாங்கிறது சில சூழ்நிலைகளில் மாறுபடும். ஆனால் உயிலை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக மாறுபடும். உயிலை கட்டாயமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம உயிலை கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடலாம். அதுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இப்போது எங்கள் அப்பா என் பேருக்கு ஒரு உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா என் குடும்பத்து உறுப்பினர்கள் தான் ஆட்சேபனை பண்ண முடியும். என் தம்பியோ என் சகோதரியோ தான் அந்த உயிலை பற்றி ஆட்சேபனை பண்ண முடியும். எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத தேர்ட் பார்ட்டி ஒருவர் இந்த உயில் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளீ எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்புலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும். மொத்தத்தில் அந்த தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செட்டில்மெண்ட்டோ உயிலோ கடுமையாக எதிர்க்கப்படும் பொழுது கட்டாயமாக சாட்சிகளை வச்சு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஒருவேளை சாட்சிகள் இறந்து போனால் அந்த சாட்சிகளின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் மூலமாக கட்டாயமாக நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.